எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை மன்னா ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா செய்தியை அநேகர் பார்க்கிறீர்கள். விசுவாச மக்கள், நண்பர்கள், போதகர்கள் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். காலம் சென்ற எனது மாமனார் பாஸ்டர் ராஜசேகரன் அவர்களால் லாக்டவுன் நாட்களிலே தேவனுடைய வார்த்தை மக்களுக்கு சென்றடைவதற்காக எளிய முறையில் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 407 தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கொடுத்தார்கள். இதே சேனல்ல இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யம் சென்றபடியால் அதை தொடர்ந்து இந்த ஊழியத்தை உண்மையுடன் பொறுப்புடன் செய்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் 2200வது காலை மன்னாவை நாம் சந்திக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு ஆதரவாய் இருந்தீர்கள், இன்னும் ஆதரவாய் இருக்கும்படி கேட்கிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய தகப்பனார் தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறார்கள், என்னுடைய மனைவியும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு 100லும் தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறார்கள். அதற்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். தெரிந்தவர்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகம் செய்யுங்கள், அனுப்பி வையுங்கள். தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாய் மகிமைப்படுவாராக. இந்த 2200வது காலை மன்னா தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக சிவகாசி பட்டணத்தை மையமாய் வைத்து ஆர்மி ஆஃப் காட் மிஷன் சபையின் போதகர் பாஸ்டர் ஜான் சாலமோன் அவர்கள் என்னுடைய வேதாகம கல்லூரியிலிருந்து நெருங்கிய நண்பராய் இருக்கிறார். அவரோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறது. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் இப்பொழுது கொண்டு வருவார்கள். கவனமாய் கேளுங்கள். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே இந்த காலை மன்னா நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் இந்த 2200வது காலை மன்னா பகுதிக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்ட வேத வாக்கியத்தின்படி ஏழை எளிய மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு அறிவிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ரட்சிப்பு, கிறிஸ்துவின் மீட்பு, கிறிஸ்துவினுடைய ஆறுதல், கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவன், கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற ஐக்கியத்தை தேவன் அவர்களுக்கு தரும்படியாக இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை மறைந்த போதகர் தேவ மனிதனுமாய் இருக்கிற ராஜசேகரன் அவர்கள் மூலமாக இந்த காலை மன்னா நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. அவர் கர்த்தருக்குள்ளே மரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டாலும் அவருடைய ஊழியங்கள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்குது. இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாய் அநேக ஆத்துமாக்களுக்கும் ஊழியர்களுக்கும் புரோஜனம் உள்ளதாய் இருந்து வருகிறது. இன்றைக்கு இந்த 2200வது பகுதி வரைக்கும் அவருடைய மருமகன் பாஸ்டர் ஜே மதன் என்னுடைய அருமை நண்பர், ஸ்தோத்திரம், நல்ல ஆவிக்குரிய ஒரு நண்பராய் இருந்து பல விதங்களில் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஒரு தேவ மனிதனாய் இருக்கிறார். அவர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். கர்த்தர் அவருக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனம், ஊழியங்கள் எல்லாவற்றுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை மன்னா நிகழ்ச்சியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை மன்னா பகுதியிலே தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். யாரா இருந்தாலும் சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பெரியவங்க தான் கீழ்ப்படியணும், சின்னவங்க தான் கீழ்ப்படியணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பெரியவங்க சின்னவங்களை பார்க்குறோம், நீங்க கீழ்ப்படி சொன்னா நீங்களும் உங்களுக்கு பெரியவருக்கு நீங்க கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது போல பெரியவர்களும் கடவுளுக்கு, உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஊழியக்காரருக்கு, உங்களுக்கு கொடுத்த அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுத்தரும். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வழியிலே நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். அவன் தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நமக்கு 100 வசனங்கள் தெரிந்திருந்தாலும் அதில் அந்த 100ல் ஒரு வசனத்தின்படி கூட நாம் வாழவில்லை என்றால், தொடர்ச்சியாக வாழவில்லை என்றால், அர்ப்பணித்து வாழவில்லை என்றால், நாம் கற்றுக்கொண்ட அனைத்து வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வராது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனை மாற்றக்கூடும், ஒரு மனிதனை ஆஸ்வதிக்கக்கூடும், ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடும், ஒரு மனிதனை உயர்த்தக்கூடும். எப்பொழுது அவன் அர்ப்பணிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, அதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். ஆகவே நமக்கு 100 வசனங்கள் தெரிந்திருப்பதை பார்க்கிலும் நமக்கு தெரிந்த ஒரு வசனத்தின்படி நாம் வாழ்வோம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளவில்லதாக நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும் அல்லது நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படித்தான் வேத வாக்கியத்தில் அநேகருடைய வாழ்க்கையிலே வேத வசனம் பெரிய மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை, விடுதலையும் ஜெயத்தையும் கொடுத்திருக்கிறது. ஆம், என் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை நான் ஒரு புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருந்தது. அது என்னவென்றால், ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதர் ஸ்தோத்திரம் முழு வேதாமத்தை 100 முறை படித்திருக்கிறாரா, புதிய ஏற்பாட்டை 200 முறை படித்திருக்கிறாரா. ஸ்தோத்திரம். அந்த தேவ மனிதன் ஒரு நாள் இரவு தூங்க போகும் பொழுது அப்படி படுக்கை அறைக்கு போய் அமர்ந்த பொழுது ஆவியானவர் அவரை மீண்டுமாக வேத வசனத்தை படிக்க ஞாபகப்படுத்தினாரா. அப்பொழுது அவர் வேத புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது மின்சாரம் தடைப்பட்டது. உடனே விளக்கை கொளுத்தி அமர்ந்து படிக்க ஆரம்பித்திருக்கிறார். பக்கத்தறையில் படித்திருந்த அவருடைய உடன் ஊழியர் ஒருவர் ஐயாவின் அறையிலே விளக்கு எரிகிறது, அவர் தூங்கவில்லையா, என்ன செய்கிறார் என்று பார்க்கும்படி வருகிறார். இரவு 12 மணி ஆகிவிட்டது. ஐயாவிடத்தில் எட்டி பார்க்கிறார். வேத வசனத்தை படித்து கொண்டிருக்கிறார். ஐயாவிடத்துல போய் ஒரு தாழ்மையோடு ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, ஒரு வார்த்தை கேட்கலாமா, ஒரு வார்த்தை பேசலாமா என்று கேட்கிறார். கேட்ட உடனே அவர் தம்பி அப்படி சொல்றார். ஐயா, நீங்கள் இந்த முழு வேதாமத்தை 100 முறை படித்திருக்கிறீர்கள், புதிய ஏற்பாட்டை 200 முறை படித்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஏனையா, உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியாத வசனங்களே ஒன்றும் இல்லையே, ஏன் திரும்ப திரும்ப இவ்வளவு வெளிச்சம் இல்லாத நேரத்தில் கூட இந்த விளக்கை பொருத்தி நீங்கள் படிக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு அந்த தேவ மனிதர் ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், தம்பி, நான் ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிக்கும் போது என்னை ஒப்பிட்டு பார்ப்பேன். நான் எந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், எதற்கு நான் இன்றைக்கு கீழ்ப்படியவில்லை, எதற்கு மாறாக நடந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நான் என்னை ஒப்பிட்டு பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கையில என் வசனத்துக்கு நான் கீழ்ப்படுத்திட்டேனா என்று என்னை நான் சோதித்து பார்ப்பேன் என்று சொன்னாராம். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எத்தனை வசனங்களை வாசிக்கிறோம், எத்தனை வசனங்களை கேட்கிறோம், எத்தனை பிரசங்கங்கள் நாம் பண்ணுகிறோம். ஆனால் அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, அந்த வசனத்தை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அப்படி ஜார்ஜ் முல்லரை போல ஒருவேளை நீங்களும் அர்ப்பணித்து வாழ்வீர்கள் என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், தொடர்ந்து உங்களை ஆஸ்வதிப்பா. ஒருவேளை அப்படி நீங்கள் வாழவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் உங்களை கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் சபைக்கு போவதனாலேயும் கேட்பதனாலேயும் அமர்வதனாலே அல்ல, அந்த சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, வேதத்தின் மூலமாய் தேவன் உங்களோடு டைரக்டாய் நேரடியாக பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதமும் விடுதலையும் தேவனுடைய அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் எல்லைகளில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில் நடக்க போவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளை, ஏன் இதுவரைக்கும் அற்புதம் இல்லை, இதுவரைக்கும் அடையாளங்கள் இல்லை, இதுவரைக்கும் ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால் குறை நம்மிடத்தில் இருக்கிறது. வேத வசனத்தில் இல்லை, ஜெபத்தினிடத்திலே இல்லை. தோத்திரம். சபையிலே தேவ ஊழியர்கள் செய்த ஜெபங்கள் எல்லாம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. நீங்கள் கீழ்ப்படிந்தால் போதும், அந்த ஆசீர்வாதங்கள் மொத்தமாக உங்கள் வீடுகளில், உங்கள் எல்லைகளில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் இறங்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, செயல்படும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த 3 காரியத்தை குறித்து மாத்திரம் நான் தியானித்து விட்டு நாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, செயல்படும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை சேரும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின்படி செய்தவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை செய்த அற்புத அடையாளங்களை குறித்து 3 காரியங்களை குறித்து சுருக்கமாக தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை பார்ப்பீர்களானால், கானாவூர் கல்யாண வீடு, இயேசு முதலாவது அற்புதம் செய்த வீடு. முதல் அற்புதம், இயேசுவின்
முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாண வீடு. மரியாளும் இயேசுவும் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். மரியாள் அந்த கல்யாண வீட்டுக்காரர்களோடு நெருங்கின உறவினர் என்பதனால் அந்த கல்யாண வீட்டில் ஒரு குறைவு வந்தது. குறைவு வந்த பொழுது மரியாள் இடத்தில் சொல்லுகிறார்கள், மரியாள் இயேசு இடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசுவால் மாத்திரம்தான் இந்த இடத்திலே இந்த சூழ்நிலையிலே அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை மரியாள் விசுவாசித்தபடினாலே இயேசு இடத்தில் சொல்லுகிறார். இயேசு தனக்கு நேரம் வரவில்லை என்று அவர் அதனை பதிலாக சொல்லுகிறார். ஆனால் மரியாளோ இயேசுவை அற்புதம் செய்ய வைக்க வேண்டும், இயேசுவால் மாத்திரமே இந்த காரியத்தை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்தபடியினாலே வேலைக்காரத்தில் சொல்லுகிறார். வேலைக்காரர்கள் இயேசுவிடத்தில் போய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சொன்னதை செய்யும்படி மரியாள் எங்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார், அந்த கச்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். தண்ணீரை நிரப்பினார்கள். நிரப்பினவர்கள் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை மொண்டு கொண்டு போய் நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கொடுத்த பொழுது அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீர் அவர்கள் மொண்டு கொண்டு அந்த பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுக்கும் பொழுது அது சுவையுள்ள திராட்சரசமாக மாறியது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாய் போய்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, நிறைவான உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை திடீரென்று குறைவுபட்டு ஒருவேளை சந்தோஷத்தை இழந்து இன்னைக்கு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கானாவூர் கல்யாண வீட்டிலே சந்தோஷம் குறையாமல், ஸ்தோத்திரம், நற்பெயர் குறையாமல் அந்த கல்யாண வீட்டில் அற்புதம் செய்த இயேசு இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால் கானாவூர் கல்யாண வீட்டின் சந்தோஷத்தை பாதுகாத்த தெய்வம், நற்பெயரை பாதுகாத்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில் தேவன் தம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை வெளிப்படுத்த முடியும். அந்த வேலைக்காரன் செய்தது போல இன்றைக்கும் நீங்களும் நானும் கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்பொழுது கானாவூர் கல்யாண வீட்டில் நடந்த அற்புதத்தை போல உங்கள் வாழ்க்கையிலும் சாதாரணமான விதங்களிலே தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வார். சாதாரண தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. உங்கள் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன காரியத்திலே சில மாற்றங்கள் தேவன் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்கள் நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். 2வது ஸ்தோத்திரம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பார்ப்பீர்களானால் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 சகோதரர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழுவதும் மீன்பிடிக்கிறார்கள். அவர்கள் ஒரு மீன்பிடிக்கிற தொழிலை சார்ந்தவர்கள். அவர்களுடைய அனுபவங்கள் பல ஆண்டுகள் இருக்கும். அவர்களுக்கு பல நுணுக்கங்கள் தெரியும். ஆனால் முழுவதும் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஒரு மீனும் அகப்படவில்லை. காலையில் மிகுந்த கவலையோடு பாரத்தோடு கூட வெறுமையாய் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இயேசு அந்த கடற்கரையின் ஓரமாய் வரும்பொழுது அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவரிடத்தில் கேட்கிறார், பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாவது மீன் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது இயேசுவிற்கு பிரதியுத்தரமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று கூட கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை மாற்றும்படி அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை அவர் சொல்லுகிற பகுதியிலே நீங்கள் போடுங்கள், வலதுபுறம் போடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் அப்படி செய்தார்கள். படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போனார்கள். வலையை இயேசு சொன்ன பகுதியிலே போட்ட பொழுது திரளான மீன்கள் இரவில் அல்ல பகலில் கிடைத்தது. இயேசுவாலே அற்புதங்களை எப்பொழுதும் எந்த வகையிலும் எந்த வழியிலும் அவராலே செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனுபவத்தினால் ஒருவேளை நீங்கள் தோத்து போயிருக்கலாம், உங்கள் பிரயாசத்தினாலே தோத்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம், இன்னைக்கும் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஸ்தோத்திரம், உங்கள் பிரயாசத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது மிகுதியான அறுவடையை, நன்மையை நீங்கள் பெற முடியும். வெறுமையான படகை அவர் நிரப்ப வல்லமை உடையவராக இருந்தார். ஆகவே இந்த காலை வேளையிலே நீங்கள் வெறும் பிரயாசத்தோடு அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாசப்படுங்கள். மிகுதியான அறுவடையை, நன்மைகளை, நிறைவை உங்கள் வாழ்க்கையில காண முடியும். 3வதாக ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை நாம் வாசிப்போம். ஆனால் அது ஒரு சம்பவத்தை எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை கல்தேய தேசத்தில் இருந்து விக்கிரகத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற குடும்பத்திலிருந்து அவரை வேறுபடுத்தி தேவன் அழைத்து அவருக்கு 25 வருடங்கள் 75வது வயதிலே ஆபிரகாமை அழைக்கிறார். 25 வருடங்கள் காத்திருந்து 100வது வயதிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அவருக்கு பெயர் ஈசாக்கு என்று பெயரிடுகிறார். அந்த வாலிபன் 17 வயது முதல் 21 வயது இருக்கும் பொழுது தேவன் ஒரு நாள் தரிசனமாகி அவரிடத்தில் சொல்லுகிறார், உன் பிள்ளை, உன் புத்திரனும் உன் ஏக சுதனுமாயிருக்கிற
இந்த ஈசாக்கை எனக்கு நீ பலியிடுவாயாக என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவரும் அவர் வேலைக்காரர்களும் அவருடைய மகனையும் கழுதையும் விறகு கட்டைகளையும் நெருப்பையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தனக்கு சொன்ன அந்த மலைக்கு நேராகி போகிறார். மோரியா தேசத்தில் உள்ள அந்த மலைக்கு போய் தேவன் தனக்கு சொன்ன இடத்துல போய் பலிபிடங்களை, கல்லினால் பலிபிடங்களை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி மகனை பலியாடாக கயிறுகளால் கட்டி அந்த பலிபிடத்தின் மேலே அவரை வைத்து கத்தியை உருவி பிள்ளையை பலி கொடுக்கும்படி தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியமாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நாம் பார்ப்போமானால் அதில் ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய கீழ்ப்பிடிதல் எந்த உச்சத்தில் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை குறித்து அந்த வேதத்திலே 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே ஆண்டவர் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை கல்திய தேசத்திலிருந்து விக்கிரகங்களை செய்கிற குடும்பத்திலிருந்து அவரை மெய்யான தெய்வம் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை அழைக்கிறார். நீ இந்த கல்திய தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா என்று சொன்ன உடனே ஆண்டுடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து உடனே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் புறப்பட்டு வருகிறார். அந்த புறப்பட்டு வருகிற அந்த ஆபிரகாமுக்கு வயது 75. அவருக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனாலும் அவருக்கு குழந்தை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கேட்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி உனக்கு நான் ஆண் பிள்ளையை தருவேன் என்று சொல்லுகிறார். அதே போல அவருக்கு ஆண் பிள்ளை கிடைக்கிறது. சுமார் 25 வருடங்கள் காத்திருந்து பெற்றெடுத்த ஒரு மகன், அவருக்கு பெயர் ஈசாக்கு என்று பெயரிட்டார். அந்த வாலிபன், அந்த குழந்தை வளர்ந்து வாலிபனாகி 17 வயது முதல் 21 வயதுக்குள்ளே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள். இந்த 22ஆம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆபிரகாமுடைய மகனாய் ஈசாக்குக்கு 17 அல்லது 21 வயது இருக்கும் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி நான் உன்னை தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னவுடனே வந்துவிட்டான். ஆனால் இப்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை ஆண்டவர் வைக்கிறார். ஸ்தோத்திரம். அது அவரை தோற்பதற்கு அல்ல, அவரை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு. மீண்டுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகனும் உன் ஏக சுதனுமாய் இருக்கிறார். அதாவது ஒரே பிள்ளை அவருக்கு, ஆபிரகாமுக்கு 100 வயதில் பிறந்த ஒரே பிள்ளை ஈசாக்கு. அவரை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போய் அந்த மலையிலே பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இவரும் இவருடைய வேலைக்காரரும் கழுதையும் விறகுகளையும் தீப்பந்தங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் காலையிலே புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போய் மோரியா தேசம் என்ற ஒரு தேசத்திலே கர்த்தர் சொன்ன மலைக்கு புறப்பட்டு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கு விறகுகளை அடுக்கி பலிபீடத்திலே பலியிடும்படி ஆடுகளை அல்ல, தனது சொந்த மகனையே அவர் கைகளையும் கால்களையும் கட்டி அந்த வாலிபனை அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து தன் கொண்டு போன கத்தியை எடுத்து அந்த பிள்ளையாண்டானை பலி கொடுக்கும்படி கத்தியை ஓங்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சத்தம் உண்டானது. அப்பொழுது அந்த சத்தம் சொல்லுகிறது, நீ உண்மையாகவே என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறபடியினாலே உன்னை நான் எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாக, எல்லா ஜாதிகளும் உன் மூலமாய் ஆஸ்வதிக்கப்படும், நீ வானத்து நட்சத்திரத்தைப் போல கடற்கரை மணலை போல இருப்பாய் என்று தேவன் அவருக்கு வாக்கு கொடுத்துகிறார். அந்த பலிபீடத்தை அவன் தன் மகனையே ஒப்பு கொடுக்க வந்த பொழுது ஆண்டவரே அவரை கண்டு ஆச்சரியப்படுகிறார். ஆம், அவருடைய அர்ப்பணிப்பை பார்த்தீர்களானால் ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்கிறார். சின்னதோ பெரிதோ மிகப்பெரியதோ தனக்கென்று இருக்கு எதுவானாலும் அது கடவுள் சொல்லிவிட்டால் அதற்கு மறுப்பு சொல்லாமல் ஆபிரகாம் எல்லாவற்றும் கீழ்ப்படிந்தபடினாலே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தகப்பன் அவராகவே இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் விசுவாசங்களின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன், எல்லா ஆசீர்வாதங்களின் தகப்பனாக அவர் இருந்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேறும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு
பாத்திரவான்களாகி நீங்கள் மாற முடியும். முதலாவது பார்த்தோ, ஸ்தோத்திரம், கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு அற்புதம் செய்தார், குறைவுகள் நிறைவாக மாறியது. இரண்டாவது லூக்காவிலே நாம் படித்தோம், 5ஆம் அதிகாரத்திலே பேதுருவுடைய படகு குறைவை கண்ட படகு, விரக்தியை கண்ட பேதுரு நிறைவையும் மகிழ்ச்சியும் அடையும்படி தேவன் அவன் படகை நிரப்பினார். பேதுருடைய வாழ்க்கையின் மூலமாக பேதுரு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய படகு நிரப்பப்பட்டதுடைய வாழ்க்கையில் இருக்கிற விரக்தி எல்லாம் மாறி மகிழ்ச்சி உண்டானது. கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவு பட்டது. அப்பொழுது வேலைக்காரர்கள் சொன்னதை செய்தார்கள், நிறைவு உண்டானது. ஆபிரகாம் தனக்கு ஆண்டவர் சொன்ன சின்ன காரியமோ பெரிய காரியமோ ரெண்டையும் ஒரே போல கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாகவும் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அவரை தகுதியுடைய தகப்பனாகவும் கர்த்தர் அவரை மாற்றினார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆபிரகாம் கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்தார். கொஞ்சம் கூட அவர் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை, எல்லாவற்றுக்கும் முழுமையாக கீழ்ப்படிந்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அப்படி கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய வழியில் நடக்கிற எவனோ அவன் ஆஸ்வதிக்கப்படுவான் அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்ற வேத வாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோ, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று எழுதப்பட்ட வேத வாக்கியத்தின்படி கர்த்தாவே, நாங்களும் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பேதுருவை போல நாங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, கானாவூர் கல்யாணத்தில் இந்த வேலைக்காரர்கள் சொன்னதை செய்தது போல நாங்களும் சொன்னதை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தை சிறிதோ பெரிதோ, அது எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை தன் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தான். அப்பா, தன் ஒரே மகனை அர்ப்பணித்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்மை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று உமக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டுவிட்டு உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். அப்பொழுது நாங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபைகளும் எங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாய் இடித்திருக்கும். ஐயா ஆண்டவரே, அன்றைக்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது. நாங்கள் காண்கிற இஸ்ரேல் தேசங்கள், பாலஸ்தீன தேசங்கள், அரபு நாடுகள் அனைத்துமே ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்களே அப்பா. கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்களும் கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்களுடைய ஆசீர்வாதங்களும் தலைமுறைக்கும், எங்களுடைய அற்புதங்களும் தலைமுறைக்கும், எங்களுடைய நன்மைகளும் தலைமுறைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்குமே. இன்னைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நீர் சொல்வதை செய்ய, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உமக்கு முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து நடத்தும் இந்த காலை மன்னா ஊழியங்களை ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இதை வாஞ்சையோடு கேட்கிற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை மனதால் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உடைய தூய கிருபையும் பிரசனமும் மகிமையும் இந்த ஊழியத்தோடு, இந்த வசனங்களை கேட்கிற பிள்ளைகளோடு தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும். நன்மையினால் நிரப்பும். வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதமும் விடுதலையும் சுகமும் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து வாழ உதவி செய்யும். எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கு. தொடர்ந்து ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உந்தனின் சேவை செய்வே, எந்த சூழ்நிலையிலும்